அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு முறையாவது நேரில் பார்த்து 2 கையெடுத்து கும்பிடணும் போல அவ்வளவு ஆசையா இருக்கு. ஏன்னா மனுஷனுக்கு நன்றி விசுவாசம்னா அப்படி இருக்கணுங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்க ஒரு தமிழர் அப்படிங்கறதெல்லாம் கடந்து இல்லையா, இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கூட இல்லையாங்கிறத கேட்காம தமிழ்நாடு இருக்கக்கூடாதாங்க திட்டமே அப்படின்னு பிஜேபியில இருந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வாசிச்ச நேர்மை இருப்பாங்க. அதான் நீங்க பாருங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த நலத்திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு எதிரானவங்க சொன்னா பரவாயில்ல, தமிழ்நாட்டை ஆளுகிற ஆளுங்கட்சி திமுக சொன்னா பரவாயில்ல, பிஜேபி கூட கூட்டணியில இருந்த அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது கூட இப்ப பிஜேபியுடைய கூட்டணியில இருக்கிற பாமக தலைவர் டாக்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவருக்கு கிடக்கட்டுங்க, பீகார் பேர் 5 வாட்டி வந்துச்சா, ரைட், ஆந்திரா பேர் 5 வாட்டி வந்துச்சா, அவங்க பிஜேபி கூட்டணி இருக்காங்க, அதனால அவங்களுக்கு எல்லாம் செய்வோம், தமிழ்நாட்டுக்கு எதுக்குங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் அவரை கேட்க வேணா, தமிழ்நாட்டுக்கு தானே பிஜேபி